ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த ஷார்ட் ஃபிலிம். இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஷார்ட் ஃபிலிம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த படத்தோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் பட்டன் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் இந்த மாதிரியான மூவிஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. நான் பல ரிஸ்க் எடுத்து தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணுறேன். நீங்கள் போடுற லைக் தான் என்னோட இந்த எஃபர்ட்டுக்கு மோட்டிவேஷனலாக அமையும். படத்தோட ஆரம்பத்திலேயே ராகேஷை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பழைய ஹிந்தி பாட்டை விசில் அடிச்சுட்டு ஹாயாக காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணால் அவன் ஃப்ரெண்டு பிரசாந்த் தான் கால் பண்ணுறான். சொல்லு பிரசாந்த், நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ராகேஷ் சொல்லவும், எதிர்முனையில் பேசின பிரசாந்தும், ராகேஷ் இப்போதைக்கு நான் வர முடியாது, நான் வீட்டுக்கு வரக்கு 2 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணு, சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறான். என்னாலலாம் காஃபி ஷாப்பில் 2 மணி நேரமாக வெயிட் பண்ண முடியாது பிரசாந்த். இன்னைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு நீ தானே கூப்பிட்ட, இப்போ என்ன வர சொல்லிட்டு நீ வரலனா எப்படி அப்படின்னு பிரசாந்த் கிட்ட கேட்க, எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால ப்ளீஸ் 2 ஹவர்ஸ் எப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வா அப்படிங்கிறான் எதிர்முனையில். ஆனால் ராகேஷோ அதெல்லாம் முடியாது, நம்ம பிளான் பண்ணபடி நான் உன் வீட்டு லஞ்சுக்கு போகிறேன், நீ மெதுவாக வந்துக்கோ அப்படிங்கவும், பிரசாந்த் ஏதோ சொல்லியிருப்பான் போல இருக்கு. சேச்சே, நான் உன் மனைவி கிட்ட கல்ல போடுற ஐடியாலாம் எனக்கு இல்லை, என்னை என்ன இவ்வளோ சீப்பாக நினச்சிட்ட, நான் போய் வீட்டில் வெயிட் பண்ணுறேன், நீ உன் வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காரை பிரசாந்தோட அப்பார்ட்மெண்ட் வாசலில் கொண்டு வந்து நிறுத்திட்டு படிக்கட்டு ஏறி பிரசாந்த் வீட்டு காலிங் பெல் அடிக்க, பிரசாந்த் மனைவி சுனிதா தான் வந்து கதவை திறக்கிறா. அவளை பார்த்தோன்னே வணக்கம் அண்ணி அப்படின்னு ராகேஷ் வணக்கம் வைக்கிறான். ராகேஷ் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் பரஸ்பரம் விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுனிதா கதவை திறந்து விட்றா. ராகேஷும் உள்ளே போய் உட்கார்றான். அவனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு சுனிதா சமையல் ரூமுக்கு போக, பாருங்க அண்ணி, பிரசாந்த் என்னை வர சொல்லிட்டு இப்போ ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டான், லேட் ஆகுங்கிறான் கேட்டா அப்படின்னு பிரசாந்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண, பிரசாந்த் தான் புதுசாக திடீர்னு பிளானை மாற்றிட்டே இருப்பார், ஏதோ ஒரு அவசர வேலையாக வெளியே போகணும் அப்படின்னு இன்னைக்கு காலையில் கூட பிரசாந்த் ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை நான் காது கேட்டேன் அப்படின்னு சுனிதா சொல்கிறா. சரி தண்ணியை குடி அப்படின்னு தண்ணியை கொடுக்குறா. அதை வாங்கி முடக்குன்னு குடிச்சிட்டு இருக்க ராகேஷவே சுனிதா வச்சகன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா. அந்த பார்வையில் விருப்பமா இல்லை வெறுப்பா அப்படிங்கிறத சரிவர நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பார்வை ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. நான் இன்னைக்கு வர்றதை பற்றி பிரசாந்த் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறான். நீ வர்றதை பற்றி சொன்னார், ஆனால் அவரு வெளியே போயிடுவார் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சுனிதா சொல்கிறா. 2 பேரும் சில நிமிஷங்கள் மௌனமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ பேசணுமே அப்படிங்கிறதுக்காக ராகேஷும், ஆமாம் நீ பிரசாந்தோட அந்த புது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் சரியில்லை ராகேஷ், ஆர்டர் வந்து 7-8 மாதம் ஆகுது, இத்தனை மாதமாக சும்மா தான் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சுனிதா வருத்தப்பட, சுனிதாவோட வருத்தம் ராகேஷுக்கு ஓட்டிக்குது. கவலைப்படாதீங்க அண்ணி, நான் பிரசாந்த் கிட்ட பேசுகிறேன், நல்ல வேலையில் இருந்தால் பேசாமல் அந்த வேலையிலே இருந்திருக்கலாம், அதை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி, சரி நான் பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் சுனிதாவோட பார்வையில் எந்த ஆறுதலும் தெரியல. ராகேஷவே பார்த்துட்டு இருக்கா. அது போகட்டும் ராகேஷ், நீ எப்போ கல்யாணம் பண்ண போற, உனக்கு வயசே ஆயிப்போச்சே அப்படின்னு ஆதங்கப்பட, என்ன நீ பண்ணுறது, உங்களை மாதிரி அழகாவும் அம்சமாகவும் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையே, அப்படி ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் இப்போ எதுக்கு கொக்கி போடுறான் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அழகா அம்சமா, அடப்போப்பா, இந்த அழகு அடக்கமெல்லாம் கல்யாணமான கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா, அதுக்கப்புறம் அந்த அழகான அம்சமான பொண்டாட்டியவே புருஷன் வெறுக்க ஆரம்பிச்சிருவான், இதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு ராகேஷ், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது சுனிதாவோட கண்கள் விரியுது, அவங்க முகத்தில் கவலை தெரியுது. இதை ராகேஷ் கவனிச்சிட்றான். என்ன நீ ரொம்ப விரக்தியாக பேசுகிறீங்க, பிரசாந்த் உங்களை நல்லா பார்த்துக்கிறான் தானே, அவன் ரொம்ப இறக்க குணம் கொண்டவனாச்சே, கண்டிப்பாக உங்களை நல்லா பார்த்துக்குவான் தானே அப்படின்னு ராகேஷ் கேட்கும்போது சுனிதாவோட முகமே வேற தினுசா மாறுது. கோபமாக ராகேஷை பார்க்குறா. அதுக்கப்புறம் பார்வையை தாழ்த்திக்கிறா. அவன் கேள்விக்கு பதில் சொல்லாம, அதெல்லாம் விடு ராகேஷ், பிரசாந்த் வரக்க லேட் ஆகும், சரி நீ வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதிலுக்கு எதிர்பார்க்காம அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ அடுத்த காட்சியிலேயே டேபிளில் சாப்பாடு வச்சிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பருப்பு, தயிர், இவ்வளோதான், ஒரு பொரியல் கூட செஞ்ச மாதிரி தெரியல. வீட்டுக்கு ஃப்ரெண்டை விருந்து கூப்பிட்டுருக்கா, எப்படி போடுற பாருங்க சோறு, அந்த அளவுக்கு தான் புருஷன் பொண்டாட்டி உறவு இருக்கும் போல் இருக்கு. உன் ஃப்ரெண்டு தானே, உனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிருப்பா போல் இருக்கு. சோத்தை போட்டு ஒரு கரண்டி, அது பருப்போ தாலுன்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில், அதை எடுத்து ஊத்துறா. நம்ம ஊரில் அது பருப்பு.
அவனும் அதை இந்த பானிபூரியை கிளற மாதிரி ஸ்பூனில் கிளறி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அண்ணி நீங்களும் என் கூட சாப்பிட்றதுக்கு ஜாயின் பண்ணிக்கங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறான். இல்லை ராகேஷ், எனக்கு சுத்தமாக பசிக்கல, நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சாப்பிட்டுட்டு இருந்த ராகேஷும், அண்ணி நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படிங்கிறான். சொல்லு அப்படிங்கிறா சுனிதா. அவள் முகம் போகிற போக்கே சரியில்லை. இல்லை, உங்களுக்கு கல்யாணமாகி பல வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் குழந்தை குட்டின்னு ஒன்றும் இல்லை, பிரசாந்த் உங்களை நல்லா தானே கவனிச்சுக்கிறான் அப்படின்னு திரும்பவும் ஒரு கொக்கி போடுறான். அவனை வெறிக்க பார்த்துட்டு இருந்த சுனிதாவும், குழந்தை பெற்றுக்கலாம், ஆனால் அந்த குழந்தை பெற்று வளர்த்துறதுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி தேவை, உன் ஃப்ரெண்டுக்கு தான் அந்த பொறுப்புணர்ச்சியே இல்லையே அப்படின்னு சொல்ல, என்ன நீ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நானும் பிரசாந்தும் அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம், உங்களை பத்தி அவன் ரொம்ப உயர்வாதான அண்ணி பேசுறான், எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசாந்த் மேல அப்படி ஒரு பொறாமை, ஏன்னா அவனுக்கு உங்களை மாதிரி ஒரு அம்சமான மனைவி கிடைச்சதை நினைச்சு எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள ஏகப்பட்ட பேருக்கு பொறாமை. அதுக்கு சுனிதாவும், உண்மைதான், அவன் என்னை ரொம்ப காதலிக்கிறான் தான், அவன் வாழ்க்கையவே எனக்காக தியாகம் பண்ணியிருக்கான் தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, அப்புறம் என்ன நீ பிரச்சனை அப்படின்னு ராகேஷ் கேட்க, பிரச்சனையா அப்படின்னு சுனிதா அவங்ககிட்ட கொஞ்சம் கோவமாக தான் கேட்குறா. ஏன் பிரசாந்தோட ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி மூஞ்சியை காமிக்கிறா அப்படின்னு இந்த இடத்துல நமக்கே கொஞ்சம் சந்தேகம் வரும். உன் ஃப்ரெண்டுக்கு என்னதான் பிரச்சனை இல்லை சொல்லு, ஃபிசிக்கலாக என் கூட தான் இருக்கா, ஆனால் மனசளவில் அவன் என் கூட இல்லை, உடம்பு தான் என் கூட இருக்கும், ஆனால் அவன் மனசு வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம், அவன் ரொம்ப விசித்திரமானவன் ராகேஷ் அப்படின்னு சொல்லவும், என்ன நீ சொல்கிறீங்க, விசித்திரம்னா எனக்கு புரியல அப்படின்னு ராகேஷ் ரொம்ப குழம்பி போய் கேட்குறான். ராகேஷ், இதெல்லாம் உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், ஆரம்பத்தில் பிரசாந்த் கொஞ்சம் விசித்திரமாக பிஹேவ் பண்ணும்போது எனக்கு அது என்னன்னு புரியல, ஆனால் அவனோட நடவடிக்கை பேச்சுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக மாறும்போது நான் அவனை கண்டித்தேன், ஆனால் பொண்டாட்டி கண்டிச்சு என்னாக போகுது, அவன் மனசு ஃபுல்லாக ஒரே அழுக்கு தான் ராகேஷ், அந்த அழுக்கான எண்ணங்களுக்கு என்னையும் கூட்டு சேர்த்த பார்த்தான், ஆரம்பத்தில் நான் முடியாது அப்படின்னு மறுத்தேன், ஆனால் போக போக என்னை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டான், இந்த கருமத்தெல்லாம் உங்கள்கிட்ட நான் என்னன்னு பேசுவேன் அப்படின்னு சுனிதா வருத்தப்பட, ராகேஷ் அப்படியே நிலக்குத்தி போய் சுனிதாவே பார்த்தபடி உட்காந்துருக்கான். ஆரம்பத்தில் நானும் இதை எதிர்த்தேன் ராகேஷ், ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் எப்படியோ என்னை கன்வின்ஸ் பண்ணி அவனோட அழுக்கான எண்ணங்களுக்கு நான் பலிகடாவாக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நான் அமைதியாக இருந்துட்டேன், ஏன்னா எதை சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கிற மனநிலைமையில் இல்லை, என்னோட அமைதியை அவன் சம்மதம் நினச்சிட்டு என்னை ரொம்ப தப்பாக நடத்த ஆரம்பிச்சிட்டான். அண்ணி நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அவன் மனசில் என்ன அழுக்கு இருந்துச்சு, உங்களை அவன் என்ன பண்ண சொல்லி வற்புறுத்தினா, இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்லுங்க அண்ணி அப்படிங்கிறான். இல்லை ராகேஷ் விட்டுரு, உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சுனிதா நெத்தியில் கையை வச்சு உட்காந்துக்கிறா. ஒருவேளை அவன் வேற பெண்கள் கூட ஏதாவது கான்டாக்டில் இருக்கானோ அப்படின்னு ராகேஷ் கேட்க, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா சுனிதா. அப்போ வேற என்ன அண்ணி பிரச்சனை, உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள செக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னு தயக்கத்தோட ராகேஷ் கேட்க, ஆரம்பத்தில் இதுக்கு பதில் சொல்லாத சுனிதா அப்புறம் மௌனமா ஆமா அப்படின்னு தலையாட்டுறா. ஒன்றும் புரியாம ராகேஷ் அவ்வளவே பார்த்துட்டு இருக்க, பொதுவாக மனுஷங்களுக்கு ஒரே செயலை செஞ்சுட்டு இருந்தா கொஞ்ச நாள்லயே அது வெறுத்து போயிடும், அதுவும் ஒரு பெண் அவனுக்கு கொடுக்குற சுகம் அந்த ஆணுக்கு சீக்கிரம் வெறுத்து போயிடுது. கல்யாணமான புதுசில் நானும் பிரசாந்தும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம், என்னை அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை, எவ்வளவு பிஸியான ஒர்க்காக இருந்தாலும் டெய்லியும் என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத தவறவே மாட்டார். ஆனால் கொஞ்ச நாள்லையே நான் அவருக்கு பழசாக ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தொடரதவே அவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஓப்பனாக சொல்ல போனால் என்னை தொடரதவே அவர் வெறுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்ணோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. ஆனால் அவர்கிட்ட கேட்டால் நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார், ஆனால் உண்மை அது இல்லை, அவருக்கு நான் இப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த சூழ்நிலையில் எங்கள் செக்ஸ் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்ன சுனிதா அதுக்கப்புறமா ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறா. அது என்னன்னா, பிரசாந்துக்கு அழுக்கான எண்ணங்கள்னு சொன்னா இல்லையா, அந்த அழுக்கான எண்ணம் என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது இந்த பிரசாந்துக்கு சுனிதா கூட புருஷனா செக்ஸ் வச்சுக்கிறதுல விருப்பம் இல்லை, ஆனால் அதே சமயத்தில் சுனிதா வேற ஒருத்தன் பொண்டாட்டியா நினச்சிட்டு அவ கூட உறவு வச்சுக்கிறத அவன் விரும்புகிறான். அதாவது பொண்டாட்டியவே வேற ஒருத்தனோட பொண்டாட்டியா பாவிச்சு அவ கூட கள்ளத்தனமாக உறவு வச்சுக்கணும், இதுதான் இவ சொல்கிற அந்த விசித்திரமான பிரசாந்தோட ஆசை. ஏன்னா சுனிதாவை வேற ஒருத்தனோட பொண்டாட்டியா நினச்சா மட்டும்தான் அவன் மேலே இவனுக்கு ஆசையே வருதாமா, ஆனால் சொந்த பொண்டாட்டியா இவளை தொடர்றதுக்கே மறுக்கிறான் அவன். இதெல்லாம் கேட்டு ராகேஷால நம்பவே முடியல, ஒரு மாதிரி அதிர்ச்சியாக உட்காந்துருக்கான். சுனிதாவோட லைஃப் எப்படி போகுதுன்னா,
அவ புருஷனே அவளை வேற ஒருத்தனோட பொண்டாட்டியா கற்பனை பண்ணிட்டு அவ கூட உறவு வச்சுக்கிறான். ஆனா அவளை பொண்டாட்டியா தொடங்கூட மாட்டேங்கிறா. இதை சொல்லிட்டு அடக்க முடியாத அழுகையோட சுனிதா அங்கிருந்து எந்திரிச்சு போய் அவ ரூம்ல பெட்ல படுத்து அழுக ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவ சொல்றா, ராகேஷ் கடைசியா பிரசாந்த் எப்போ என்னை பொண்டாட்டியா நினைச்சு என் கூட உறவுல இருந்தா அப்படின்னு கூட எனக்கு மறந்து போச்சு. எனக்கு இப்பெல்லாம் அவன் வந்து என்னை தொடும்போது என்னை யாரோட பொண்டாட்டியா நினைச்சு தொடுறானோ அப்படிங்கிற கவலை தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவ அழுக. இதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சியா நின்றுட்டு இருந்த ராகேஷ் மெல்ல பெட்ரூம்குள்ள வந்து பெட்ல சுனிதா பக்கத்துல உட்கார்றான். அழுதுட்டு இருந்த சுனிதாவை ஆறுதலா நீவி கொடுக்குறான். அவன் ஆறுதலா தட்டி கொடுக்க சுனிதா எந்திரிச்சு உட்கார்றா. அவ 2 தோள்லையும் கை வச்சு சுனிதாவை அவ கண்களோட கண்கள் பார்க்கறான். அவளும் அழுகையோட ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ராகேஷை பார்த்துட்டு இருக்கா. வேண்டாம் நீ அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்கள்ல வர்ற கண்ணீரை அவன் கையால தொடச்சு விடுறான். அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவ தோலை அழுத்தி பிடிக்கிறான். அவன் ஃப்ரெண்டோ சைக்கோ அவன் பொண்டாட்டியோ அன்புக்கு ஏங்குறான். அதனால அந்த சான்ஸை இவன் யூஸ் பண்ணிக்கிறான் போல இருக்கு. தோலை பிடிச்சவன் அவன் மாறாப்ப தட்டி விட அவன் முன்னழகு பளீர்னு தெரியுது. அவன் மூச்சு வாங்க அவன் முன்னழகு அப்படியே மேலும் கீழும் ஏறி இறங்குறத உத்து பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவ கன்னத்தை தடவுறான், அவ இதழ்களை தடவுறான். அண்ணி அண்ணின்ட்டே நல்லா தடவி எடுக்கிறான். அவளும் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா அவனவே பார்த்துட்டு இருக்க. இப்போ அப்படியே அவளை பெட்ல தள்ளிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு காமிக்கல. இப்போ அடுத்த காட்சியிலேயே பெட்ல பனியனோட ராகேஷ் படுத்திருக்கான். அவன் கூட உறவை முடிச்சிட்டு சுனிதா சாரிய சரி பண்ணிட்டு அவ தலைமுடி எல்லாத்தையும் சரி பண்றா. மெல்ல பெட்டில் இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்த ராகேஷ் ஒரு தம் எடுத்து பத்த வைக்க அங்கிருந்து சுனிதா அவனை முறைக்கிறா. இன்னும் எத்தனை நாளைக்கு பிரசாந்த் நான் இப்படியே சீரழிவ அப்படின்னு கேட்க இந்த இடத்துல நம்மளுக்கே பகீருங்குது. ராகேஷ் தான் அங்க படுத்திருக்கான், ஆனா இவ என்ன பிரசாந்த்னு சொல்றாளே அப்படின்னு நமக்கே இங்க தூக்கி வாரி போடுது. ஆனா அந்த ராகேஷோ கடவுளே சுனிதா எப்பத்தான் இந்த பேச்சை நீ விடுவ அப்படின்னு கடுப்பா கேட்குறான். திரும்பவும் ஆரம்பிச்சிடாத சுனிதா, நம்ம இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றோம் இல்லையா அப்படின்னு அவன் கேட்கும்போது தான் இப்போ சுனிதா ராகேஷ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு எதிராக உட்காந்து சொல்லுவாள்ல, அவன் உடம்பு தான் இங்க இருக்கு, அவன் மைண்டு வேற ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த காட்சியை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு விசித்திரமான எண்ணங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாள்ல, அதையும் காமிக்கிறாங்க. இப்போ திரும்பவும் இங்க சுனிதா என்ன பேசுறா அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இதோ பாரு பிரசாந்த், உன்னோட சைக்கோத்தனமான குணத்தால எனக்கு போதும் போதும் ஆகுது அப்படின்னு பயங்கரமா கத்துறா. இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. வந்திருக்கிறவன் ராகேஷ் இல்ல, பிரசாந்த் தான். அப்புறம் ஏன் அவன் ராகேஷா நடிக்கணும் அப்படிங்கிறது உங்கள பல பேர்த்துக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், ஆரம்பத்துல கார் ஓட்டிட்டு வரும்போது ராகேஷ் போன்ல பேசுவான் இல்லையா, பிரசாந்த் அப்படின்னு ஒருத்தன் கூட, அது வேற யாரும் இல்ல, பிரசாந்தா போன்ல இவன் கூட பேசுறது சுனிதா தான். அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்தபோது என்ன வர சொல்லிட்டு பிரசாந்த் எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுனிதாவும் அவன் எங்கேயோ வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயும் சுனிதாவும் ராகேஷும் தான் இருக்காங்க. அவங்க கல்யாண ஃபோட்டோல இருந்து அவங்க ஜோடியாக எடுத்துக்கிட்ட எல்லா ஃபோட்டோலையும் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவன் ராகேஷே கிடையாது, இவன் தான் பிரசாந்த். இந்த பிரசாந்துக்கு தான் அந்த விசித்திரமான எண்ணம், அதாவது சுனிதாவை தன் பொண்டாட்டியா நினைக்காம ஊராம் பொண்டாட்டியா நினைச்சிட்டு அவ கூட உறவு வச்சுக்கிறான். ஒரு தடவை ராகேஷ்னு பேரை வச்சுட்டு உறவு வச்சுக்கிறான், இன்னொரு தடவை குமார்னு பேரை வச்சுக்கிறான், இன்னொரு தடவை உதய்னு பேர் வச்சுக்கிறான். இப்படி விதவிதமா பேர் வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்டை முன்னாடியே சுனிதாக்கு சொல்லிடுவான், நம்ம இந்த மாதிரி நடிக்க போறோம் அப்படின்னு. வேற வழி இல்லாத பாவப்பட்ட அந்த சுனிதாவும் புருஷனுக்காக வேற ஒருத்தன் பொண்டாட்டியா நடிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி சுனிதா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிரசாந்துக்கு அவன் மேலே மூடே வரும். அவங்க 2 பேர்த்துக்குள்ள உறவே நடக்கும். இதனால தான் சுனிதா ஆரம்பத்தில் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ராகேஷா, அப்போ அடிக்கடி அவனை முறைக்கிறதும் அவன் கேள்விக்கு கோபமாக பதில் சொல்கிறதுக்கான காரணம். அதுக்கப்புறம் ராகேஷ் பிரசாந்தை பற்றி ரொம்ப உயர்வாக பேசினது, அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப இலகன மனசுக்காரன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் சுனிதா கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட மௌனமே அவன் சம்மதமாக எடுத்துக்கிட்டு என்னை அடிக்கடி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்கிறது, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக காட்டுறாங்க. கோபமாக கத்திட்டு இருக்க சுனிதாவை காமிச்சிட்டே இந்த ஷார்ட் ஃபிலிமை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக டெக்ஸ்ட்டில் சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் போடுறாங்க. அதாவது இதே மாதிரியான பிரசாந்தோட இந்த சைக்கோத்தனமான உறவு அடுத்த 3 வருஷத்துக்கு தொடர்ந்துருக்கு. இனியும் இதை தாங்க முடியாது அப்படின்னு பொறுத்து பொறுத்து பார்த்த சுனிதா கடைசியாக அவங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறா. டிவோர்ஸ் வாங்கின கையோட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்போ நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பிரசாந்தோட இந்த அன்யூஷுவலான செக்ஷுவல் பிஹேவியர்னால அவன் சுனிதாவை இழந்து
இழந்துட்டாலும் அவன் சொன்ன மாதிரி இன்னும் அவளை ரொம்ப தீவிரமாக இவன் காதலிக்கிறான். சுனிதாவோட பிரிவை அவனால் தாங்கிக்க முடியாமல் ஒரு நீண்ட டிப்ரெஷனுக்குள்ளே போகிறான். அவள் பிரிவை மறக்கறதுக்காக குடிக்கு அடிமையான பிரசாந்த் 2011 அவன் அப்பார்ட்மெண்ட்டில் அளவுக்கு அதிகமாக குடித்து பிணமாக மீட்கப்பட்டிருக்கான். இது உண்மையாக நடந்த சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஷார்ட் ஃபிலிம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.